ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் இந்த மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து மீனா ரெண்டு பேருமே வருத்தத்தில் இருக்காங்க. ரோகிணியோட நிலைமையை நினைச்சு இப்போ மீனா வந்து சொல்றாங்க, எங்க அத்தை பண்ணது ரொம்ப தப்பு இல்லையா? இப்போ என்ன ரீசனுக்காக இப்போ ரோகிணி இந்த விஷயத்த மறைச்சாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியல சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே முத்து அப்படி என்ன சொல்லிட போறா? மறுபடியும் வேற ஏதாவது ஒரு பொய்யை சொல்ல போறாங்க. அவங்களுக்கு தான் பொய் உடம்புலயே ஊறுறது ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, என்ன சொல்ல வராங்கன்றதாவது நம்ம கேட்டிருக்கணும். என்ன சொல்ல வந்தா என்ன, ஏது சொல்ல வந்தா என்ன, அதை பத்தி பேசி எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இப்போ ரொம்பவே கோவமா விஜய் போயிட்டு பார்வதி கிட்ட எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னாலதான் அந்த ரோகிணியை நான் சூஸ் பண்ணேன். கடைசியில பார்த்தா இப்படிப்பட்ட ஃப்ராடா இருக்கா அவன்றாங்க. இங்க பாரு, உடனே என் மேல பழிய போடாத விஜயா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அந்த பொண்ணு மலேசியான்னு சொல்லுதுன்னு மட்டும்தான் சொன்னேன். அதை விசாரிக்கணும்னு உனக்கு என்ன வந்ததா? பணக்கார பொண்ணா இருக்கா, எப்படியாவது வளர்ச்சி போடலாம்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணி வளைச்சி போட்டுட்ட. உடனே என்ன சொல்றியா? பத்தியா, ரவி தான் சொல் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அந்த பொண்ணு மட்டும் தான் உண்மையாவே பணக்காரி. இதை எல்லாமே சும்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார், என்ன ஆனாலும் சரி, இனி மனோஜ் கூட ரோகிணியை நான் சேர்ந்து வாழ விடவே மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோபத்துல வந்து விஜய் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப மீனா எப்படியாவது ரோகிணி இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்ப வந்து பார்வதிக்கு கால் பண்றாங்க. என்ன மீனா, இப்படி எல்லாம் நடந்திருக்கு? ரோகிணியை பத்தி எனக்கும் எதுவும் தெரியாது. அவ என்ன சொன்னாலும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா உன் மாமியார் என்ன சொல்றாங்க தெரியுமா? இனி ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருமே பிரிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பிடிவாதமா சொல்றான். அப்ப என்ன பண்ண போறதுன்னு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு பார்வதியும் புலம்பிட்டு இருக்காங்க. மீனா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் குடிச்சிட்டு நேரா டிராபிக் போலீஸ் அருண் கிட்டயே போயிட்டு பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. டே, குடிச்சிட்டு இப்படி வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? நடன போலீஸ் ஸ்டேஷன் சொன்னது. உடனே மனோஜ் வந்து, டே, என் தம்பி யாரு தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமான்றாங்க. ஓ, உன் தம்பி யாரு, எப்படிப்பட்ட ஆளா இருந்த எனக்கு என்ன வந்தது? முதல்ல அவனை வர சொல்லு, அப்ப உன்னை விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப முத்து வந்தா என்ன பிரச்சனை நடக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.